கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இந்த கழுகு பார்வை சேனலில் வெளியே வந்து வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம வெளியே போயிட்டு ஒரு வீடியோ தொகுப்பு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுகு பார்வை யூடியூப் சேனலுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அப்படி வந்த ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலாடி அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் இருக்கிற மேலக்கிடாரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இந்த கிடாரம் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த சிவன் கோவிலோட வரலாறு என்ன, இந்த சிவன் கோயிலை யார் கட்டுனா, இங்கே இருக்கக்கூடிய ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்மந்தம், இப்படியாப்பட்ட வரலாறுகள் எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வணக்கம் நண்பா, என்னோடய பேர் காலிஸ். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம மேலக்கிடாரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலோட வாசல் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே இருக்க சிவனுக்கு பேர் திருவனந்தீஸ்வரமுடையார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் இருக்குல்ல, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த கோவிலுக்கும் ஊருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஊரோட பேர் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேலக்கிடாரம். இந்த கடாரம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, சோழர்களில் ராஜேந்திர சோழன் இவர் வென்ற நாடுகளில் கடாரமும் ஒன்று. இந்த கடாரத்தை வென்றனால இவருக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அப்படியாப்பட்ட ராஜேந்திர சோழனுடைய வெற்றியை பாராட்டுவதற்காக இந்த ஊருக்கு கடாரம் கொண்டபுரம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. காலப்போக்கில் இது வந்து மேலக்கிடாரம் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டிருக்கு. இதில் மேலக்கிடாரம் கீழக்கிடாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளாக இந்த ஊர் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படியாப்பட்ட இந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்க. இது என்னதான் சோழர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சோழர்களுடைய கல்வெட்டு இந்த கோவிலில் எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா இந்த கோவிலில் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுகள், அதாவது பாண்டியர்களுடைய கல்வெட்டு தான் அதிகமாக இருக்குது. இந்த கோவிலில் கிடைக்கப்பட்ட பாண்டியர்களுடைய கல்வெட்டில் இந்த ஊரை கிடாரம் கொண்டபுரம் அப்படிங்கிற பேரில் அழைச்சது தெரிய வருது. ஆனால் மாரவர்ம சுந்தரபாண்டியன் இருக்காருல்ல, இவருடைய 4ஆம் ஆட்சியாண்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் கிடாரம் கொண்ட சோழபுரம் அப்படின்னு இருந்திருக்கு. இதில் பாண்டியர்கள் சோழர்களுடைய பேரை அறவே அழிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் சோழர்களுடைய கட்டுப்பாட்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 9 கல்வெட்டுகள் இங்கே வந்து இருக்கிறதாகவும், இந்த 9 கல்வெட்டுகளும் இங்கே கொடுக்கப்பட்ட நிலதானங்களை பற்றி சொல்வதாகவும் ராமநாதபுரம் மாவட்ட தொல்லியல் ஆய்வாளர் ராஜகுரு ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட 800 ஆண்டுகள் பழமையான கோவில். இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க போட்ட எல்லாத்துலேயுமே இந்த கோவிலை மீட்டெடுத்து கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோ போடும் பொழுது ரொம்பவுமே மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர்க்காரவங்களோட சப்போர்ட்லையும் இந்திய அறநிலையத்துறை இவங்களோட ஏற்பாட்டிலையும் இவங்களால் இந்த கோவில் எடுத்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ராஜகுரு ஐயா வந்து தகவல் கொடுத்தாரு. ஸோ உண்மையிலுமே கேட்குறதுக்கு ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் வந்து புதுசாக கட்டப்பட்டு கொண்டுட்டு இருக்குது, வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த முகமண்டபம் இருக்குல்ல, முகமண்டபத்தை பாருங்களேன், எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய அந்த மார்பிள்ஸ் கல்லை வந்து போட்டு வந்து கட்டியிருக்காங்க. மேலே பாருங்கள், நான் வந்தோடனே கவனிச்சிட்டேன், மேலே கட்டும்போது ஒரு பக்கத்து வந்து பாம்பு வந்து இறங்கி வந்திருக்கு. அப்படியே அது பக்கத்தில் வந்து ஒரு குரங்கு வந்து அப்படியே தாவி வர்ற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய கோவில்களில் நம்ம ஏகப்பட்ட இடத்துங்களில் வந்து காமிச்சிருக்கோம். மன்னர் சேதுபதி மன்னர்கள் இருக்காங்களா, அவங்களோட கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதில் சுவர்லேயும் சரி, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கோவில்களில் அந்த முகமண்டபத்தில், அதுக்கப்புறம் அவங்க கட்டுற தானம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே கோவிலுக்குள்ளே வாங்க. கோவிலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பூட்டு போட்டிருக்காங்க. இங்கே உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் அடித்தோம், ஃபோனை வந்து அவங்க வந்து எடுக்கலை, பிஸியாக இருந்திருக்கலாம், அல்லது இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 2 மணி, அவங்க ஏதாச்சும் ஒர்க்கில் இருந்திருக்கலாம். இப்போ வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து போக முடியாத காரணம் என்ன அப்படின்னா, கோவில் வந்து பூட்டு போட்டிருக்கு. உள்ளே நான் அப்புறமா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உள்ளே வந்து தூண்கள் வந்து இருக்குது. தூண்களில் அப்படிப்பாங்க, நான் அப்படியே காமிச்சிடறேன் பாருங்களேன். உள்ளே வந்து சிவன் வந்து இருக்கார், ஐயா வந்து இருக்கார். ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஐயா இருக்கார். அதற்கு முன்னாடி வந்து நந்தி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நந்தி வந்து தெரியலை.
ஸோ ஐயாவை பார்த்து வணங்கிக்கோங்க. ஸோ அப்படியே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா தூண்கள் இருக்குல்ல, ஒரு சில தூண்கள் வந்து பழைய தூண்களே வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில தூண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இப்போ உள்ள மார்பிள்ஸ்கள் புதுக்கல்ல வந்து போட்டு கட்டியிருக்காங்க. கோயில் வந்து கொஞ்சம் குட்டையாக தான் இருக்குது. இந்த கோவிலோட அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி பிதஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மாதிரி இங்கே உள்ள சிறப்புகள் நான் ஏற்கனவே சொன்னால இங்கே வந்து கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கல்வெட்டுகளை பாருங்களேன், கல்வெட்டு எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் நல்லபடியாக போச்சு. கல்வெட்டை வந்து படி எடுத்து ராமநாதபுரம் மாவட்ட தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து பாண்டியர்களுடைய கல்வெட்டு எழுத்து முறையாக தான் இருக்குது. உள்ளே என்னால் காமிக்க முடியலை. அது மாதிரி மேற்கூற கோபுரத்தெல்லாம் பாருங்களேன், கருவறைக்கு மேலே உள்ள கோபுரம் எல்லாமே வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கல்வெட்டுகள், சுற்றி சுற்றி இந்த கோவிலில் வந்து கல்வெட்டுகள் இருக்குது. மாதிரி இதுவரையிலும் பல கோவில்களில் நம்ம போயிட்டு இந்த கோவிலை மீட்டெடுத்து கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும், மீட்டெடுத்து கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோவில் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இந்த கோவிலில் மீட்டெடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலுமே நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உடைந்த ஒரு சில கற்கள் இங்கேருந்து மீட்டு கட்டின பின்னாடி இதிலேருந்து எடுக்கப்பட்ட கற்கள் இருக்குல்ல, அதை வந்து இங்கே கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதுபோக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து இந்த கோவிலை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணும்போது இங்கே வந்து தீர்த்தங்கருடைய ஒரு கோவில் வந்து இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ வந்தேன், அடைச்சி கிடக்கு, எங்கே இருக்குது அப்படின்னு தெரில. எனக்கு பின்னால் பார்த்திங்க அப்படின்னா பூட்டப்பட்ட ஒரு பகுதி வந்திருக்கு. இந்த பகுதியில் கூட அந்த சமணருடைய திருமேனியை வந்து எடுத்து வந்து வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ அது மாதிரி இந்த கோவில் இருக்குல்ல, இந்த கோவிலுக்கு இரண்டு புறமுமே வந்து குளங்கள் வந்து இருக்குது. இந்த 2 குளங்களுமே பாண்டிய மன்னர்கள் வந்து அமைச்சு கொடுத்ததாக வந்து வரலாற்று ஆய்வுகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுங்க. ஸோ எப்படியாப்பட்ட மிகப்பெரிய வரலாறு கொண்ட ஒரு கோவில் இப்படி மீண்டெழும்போது உண்மையிலுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் கல்வெட்டுகள் இருக்குல்ல, இந்த கல்வெட்டில் ஒரு சில பெயர்கள் வந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மீனவன் முத்தரையன், நம்பிகேசன், தேவனான தென்னவன், பேரரையன், அம்பலவன் உய்ய வந்தான், பருத்திக்குடி மாராயன், தேவன் சோமன், கோலப்பன், தென்னவன் கோலப்பன். ஏன்னா 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பேர்களை நம்ம தமிழ் ஆட்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அது மூலியமாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கிற முடியுதுங்க. ஸோ மனதுக்கு நிறைவான ஒரு சிவன் கோவில் வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ஊர்களில் வந்து பழமையான கோவில்களோ பழமையான இடங்களோ மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த கோவிலோட லொக்கேஷன் யாராச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வர்றதுக்கான வழி வந்து இருக்கும். வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.